என்ற இந்த போட்டியை ஆரம்பிப்பதற்கான உண்மையான நோக்கம் வடமாகாணத்திலே சிறந்த வீரர்கள் உள்ளார்கள். அந்த வீரர்களுடைய பெறுபேறுகளை அடைவு மட்டங்களை வெளியுலகுக்கு கொண்டு செல்வதும், அடுத்ததாக எங்களுடைய ஸ்ரீலங்கா தேசிய அணியில் எங்களுடைய வீரர்களுடைய திறமைகளை நிரூபித்து அவர்களை தேசிய அணியில் இடம்பெற வைப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட நாங்கள் இந்த போட்டியை நாங்கள் கருதும். இந்த வீரர்களுடைய திறமைகள் வடமாகாணத்திலே நடைபெறுகின்ற போட்டிகளோடு தனித்தனி மாவட்டங்கள் நடக்கிற போட்டிகளோடு நின்று விடாமல் இந்த கேபிஎல் என்கின்ற இந்த போட்டியை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இலங்கையிலும் இந்தியாவிலும் இந்தியாவை பொறுத்தவரையில் ஐபிஎல்லும் ஸ்ரீலங்காவிலும் அப்படியான அணிகளை கொண்டு வீரர்களை தெரிவு செய்து வெளிநாட்டு அணிகளிலிருந்து வீரர்களை தெரிவு செய்து போட்டிகளை நடத்தி அதன் மூலம் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்டது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நன்கு தெரியும், உலகறிந்த உண்மை. அந்த வகையிலே இப்போது நாங்கள் வடமாகாணத்திலே உள்ள சிறந்த வீரர்களை இனங்கண்டு அவர்களை எங்களுடைய போட்டிகளில் இணைப்பதன் மூலம் அவர்களுடைய திறமைகள் வெளிக்கொணரப்பட்டு நாளை இலங்கை தேசிய அணியிலே எங்களுடைய தமிழ் பிரதேசத்தை வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வீரர்கள் அந்த அணியில் இணைத்துக் கொள்ள இது ஒரு வழிவாய்க்காலாக நாங்கள் இதை கருதித்தான் இந்த போட்டியாக இருந்தது. இப்போது தற்சமயம் எங்களுடைய கிரிக்கெட் இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையோட ஒரு நெருக்கமான உறவினை பேணி வருகின்றது. அண்மை காலமாக எங்களுடைய வீரர்கள் அவர்களுடைய போட்டிகளிலே பங்கு பெற்றுவதும் அவர்களை தெரிவு செய்து சில பயிற்சி போட்டிகளுக்காக எடுத்து செல்வதும் அவர்களுக்கு ஊக்கமளிப்பதும் அண்மை காலமாக நமக்கு உதவிகள் வழங்கி வருகின்றார்கள். இது அவ்வாறு இருக்கும்போதும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டம் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. அதற்கான ஏற்பாடுகள் செய்து தருவதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கட்டுப்பாடு கூறியிருக்கிறது. அடுத்ததாக இந்த கடந்த காலம் ஒப்பிடும்போது இப்போது நடைபெற்ற முரளி கப், பிரீமா கப் அப்படியான போட்டிகளில் எங்களுடைய வீரர்கள் சாதித்திருக்கிறார்கள். டிவிஷன் 1 லெவல் டீமோட கூட எங்களுடைய கிளிநொச்சி மாவட்ட வீரர்கள், யாழ் மாவட்டம், மன்னார் மாவட்டம், வவுனியா மாவட்டம், வடக்கு மாவட்ட வீரர்கள் பிரகாசித்திருப்பது எல்லாருக்கும் தெரியும். அது ஓரளவுக்கு எங்களுடைய முயற்சிகள் வெற்றியளித்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வரை சென்றடைந்திருக்கின்றது. நாங்கள் அதனை இன்னும் ஆழமாக கால் பதிக்கிறது தான் எங்களுடைய எதிர்காலம். மூலம் வீரர்களுடைய திறமைகள் அதிகமாக வளர்ச்சி காணப்படும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இந்த வீரர்களை இனங்கண்டு அவர்களை எடுத்து சென்று மேலும் மேலும் பயிற்சிகளை வழங்கி ஒரு தேசிய வீரராக உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வேண்டுகோளையும் விடுக்கிறோம்.